Praise the Lord and good morning. Welcome to Kairos. இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த வருடமெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு உற்சாகப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் முக்கியமாக கிறிஸ்து இயேசு வந்ததுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று நாம் தியானிச்சிருக்கிறோம். இந்த கடைசி ஆசீர்வாதம், பிகாஸ் கிரைஸ்ட் கேம் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர். தேவன் ஆதியில எப்படி உண்டாக்கினார், என்னெல்லாம் விரும்பினார், அதே திட்டம், த ரிடெம்ஷன் பிளான் டிட் நாட் சேஞ்ச். கிறிஸ்துவின் மூலியமாக அதை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று ஆசீர்வாதமான 2 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் வந்ததுனால நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் எப்படி அதுக்கு பிரதியுத்தரம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. நாம் வார்த்தையை கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும். இதனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் நம்ம புறஜாதிகளாய் அந்நியர்களாய் காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்தோம். ஆனால் நம்மளை கர்த்தர் கைப்பிடித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து ராஜ்யத்தின் புத்திரர்கள் நீங்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒன்றுமே நம்ம அதுக்காக கொடுக்க முடியவில்லை. ரோம அரசாட்சியில் பார்க்கும் பொழுது அந்த ரோம குடியுரிமை பெற வேண்டுமானால் அதுக்கு நிறைய திரவியங்கள், அதாவது நிறைய பணங்களை கொடுத்து சம்பாதிக்கணுமா. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஒருத்தன் வந்து கேட்குறான், 100க்கு அதிபதி, நீ ரோமனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த குடியுரிமை பெறுவதற்கு எவ்வளோ திரவியம் கொடுத்தான்னு கேட்குறான். நான் அந்த குடியுரிமை அவனுக்கு பிறந்தேன்னு சொல்கிறான். அதை பெற்றுக்கொள்ளவே நான் பிறந்து இருக்கிறேன்னு சொல்கிறான். நான் அதை வந்து திரவியத்தினால் வாங்கவில்லை, நான் அது சுதந்திரவாளியாக பிறந்தேன்றான். அதுபோல் நம்ம புறஜாதிகளாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை எதனால் சம்பாதிக்க முடியும்? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து நம்மை ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில குணாதிசயங்களை சொல்கிறார். அது மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில், மத்தேயு 5:3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ண. இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுடைய குணாதிசயங்கள் இப்படிப்பட்டதாக இருக்குது. ஆகவே நாம் இந்த குணாதிசயங்களை உடையவர்களாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறபடினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு சாந்த குணத்தை நாம் கை கொள்ளும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்துக்கு பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் சில குணாதிசயங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து வைத்திருக்கார். இது நம்மிடத்தில் இல்லை, ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை உடையவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருப்பார்கள். வெரி பியூட்டிஃபுல் தாட். ஏன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்த பிற்பாடு அவனுடைய குணாதிசயம் மாறிடுச்சு, அவனுடைய நற்குணங்கள் மாறிடுச்சு இல்லைங்களா? அந்த தோட்டத்திலேருந்து அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு கொலை பார்க்குறோம், கோவத்தை பார்க்குறோம், வெறியை பார்க்குறோம். the nature of God was lost. அப்போ தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் மூலியமாக இந்த உலகத்துக்கு வரும்போதே, அதுக்காக தான் 1 யோவான் 2:6 பார்க்கிறோம், அவருக்குள் நாம் நிலைத்து இருந்தால் அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மத்தேயு 5, 6, 7 நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள்னு சொல்லலாம், த கேரக்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இல்லை எப்படி இந்த உலகத்தில் நம்ம பிரதியுத்தரம் கொடுக்கணும், எப்படி தேவனுடைய புத்திரர்களாக ராஜ்யத்தை எப்படி நம்ம பிரதிபலிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ராஜ்யம் வந்தது. அம்மா என்ன சொல்ல வராங்க? நம்ம ஆரம்பத்தில் அம்மா சொன்னாங்க, இந்த ராஜ்யம் வந்தது, இந்த ராஜ்யத்துக்கு நாம் எப்படி பிரதியுத்தரம் கொடுக்க போகிறோம்? முதலாவது, we learn the life of the kingdom of the king, இல்லைங்களா? அண்ட் அதை நம்ம முதலாவது வாழ தொடங்குறோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கையை நம்ம முதலாவது வாழ தொடங்குறோம். நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்களாக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்ம வாழும் போத we make the greatest impact. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் செய்யலாம், எவ்வளோ அதிசயமான காரியங்களை, கிரேட் ஐடியாஸை கொண்டு வரலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். the greatest impact is when you live the life of the kingdom. ஏன்னா இந்த உலகத்தில் வேற ஒரு ராஜ்யத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தில் இந்த வாழ்க்கை இல்லை, இந்த குணாதிசயங்கள் இல்லை, இந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. அத்தை மக்கள் பார்க்க வேண்டும். ஆமென். ஸோ அம்மா சொல்கிற மாதிரி இந்த
இயேசுவின் மலை பிரசங்கத்தை பார்க்கும்போது நம்ம சும்மா ஏதோ ஒரு புது கோட்பாடுகளை பார்க்கல, ராஜ்யத்தின் இந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிங்டம் குறித்து இயேசு பேசுறது பார்க்கிறோம். இல்லைங்களா? ஸோ அந்த அது போல எல்லாம் நம்ம அந்த கேரக்டர்ஸை நம்ம எடுத்துக்கொள்றது மாத்திரமல்ல, நம்ம கொண்டு போய் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 10:38 வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். பார்த்தீங்களா? இதெல்லாவற்றையும் நம்ம சாட்சிகளாய் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவரை தேவன் பரிசுத்தாவின வல்லமையினால் நிரப்பினதுனால அவர் சுற்றி திரிந்து மக்களுக்கு நன்மை செய்தார். பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களை விடுதலை செய்தார் பார்க்கிறோம். அதே போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய குணாதிசயங்களை நாம் வாங்கி பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே போல அதை மற்றவர்களுக்கு நாம் அதை காண்பிக்க வேண்டும். காண்பித்து அநேகரை ஆண்டவர் அதான் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எதையும் பையாவது பணப்பையாகிலும் சாமான் பையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், சந்திக்கப்படும் சொல்றார். அதனால் நம்ம இந்த நாட்களில் நேரத்தை காலத்தை தாமதிக்காதபடிக்கு நம்ம புறப்பட்டு போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரத்துல 7-8 வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி இருக்க வாசிக்கமா? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொல்றார். ஆமென். அப்போ இயேசு இந்த 12 சீஷர்களை வெளியே அனுப்பும் போது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? And proclaim as you go, saying the kingdom of God is at hand. Yes. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு நீங்க போகும்போது சொல்லுங்க என்று அவங்களை அனுப்பி சொல்றாரு. அப்படி போகும்போது இந்த ராஜ்யம் வந்ததுனால வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை குணமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க. ஆமென். இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்றார். எஸ். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம போய் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணும். இவைகள் எல்லாவற்றை அற்புத அடையாளங்களினால அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் விருத்திப்படுத்தினார். மார்க் சுவிசேஷம் கடைசி வசனத்தில் நம்ம அதை வாசிப்போம். அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தினார். அதனால ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் சும்மா இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை என்று சொல்கிறேன். நாம் புறப்பட்டு போய் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். எங்க போனாலும் ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த விடுதலையின் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம போய் என்ன செய்ய வேண்டும்? மற்றொரு இடத்துல பேச வேண்டும். அதே சிந்தனையாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு நாஸ்திகன் சொல்லுகிறான், நான் மாத்திரம் தேவனை நம்புறவனா இருந்தா நான் காலமெல்லாம் என்னுடைய நேரமெல்லாம் என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் நான் ஒருவேளை என்னுடைய வயசாகி போயிட்டு என்னால் நடக்க முடியலனாலும் தவழ்ந்து போய் ஆகிலும் நான் சொல்லுவேன். ஆனால் நான் தேவனை நம்புறது இல்லையே. நீங்கள் நம்புறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது என்னான்னுட்டு நான் அந்த ஒரு நாஸ்திகன் கேட்குறேன். நம்புறவங்க என்ன செய்யணும்? அதை சொல்லணும். ராஜ்யத்துக்குட்பட்டவர்கள் ராஜ்யத்தில் அநேகரை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஆகவே இந்த நாட்களில் நாம் ராஜ்யத்தின் புத்திரரானால் நாம் அதை என்ன செய்வோம்? போய் தேவனுடைய ராஜ்யத்தை மக்களிடத்திலே சொல்லுவோம். வியாதியஸ்தர்களுக்கு குணத்தையும், பாவிகளுக்கு விடுதலையும், பிசாசுகளில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பையும் நாம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆமென். மத்தேயு 24:14 பார்க்கிறோம், this gospel of the kingdom will be proclaimed throughout the whole world. தானியேல் 2 அதிகாரம் 44 வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், God will set up a kingdom and it shall not be destroyed. Hallelujah. இந்த ராஜ்யம் அழிக்கப்படாது. இந்த ராஜ்யத்தின் குறித்து எல்லா ஜாதிகளும் கேட்கத்தக்க இது பிரசங்கிக்கப்படும். Praise the Lord. நாம் தினந்தோறும் என்ன பண்ணணும்? இந்த ராஜ்யத்தையும் நீதியை நாம் தேட வேண்டும். மத்தேயு 6:33 பிரகாரம் இந்த ராஜ்யத்தை எப்படி நம்ம தேட முடியும்? வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ராஜ்யத்தின் வாழ்க்கையை குறித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த வாழ்க்கையை நம்ம முதலாவது இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டணும் என்று நாம் முதல்ல இன்னைக்கு கேட்டோம். ரெண்டாவது நாம் கேட்டிருந்து இந்த வார்த்தையை கொண்டு போய் இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணுங்க? பல மக்களுக்கு, பல ஜாதிகளுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி நாம் போகும்போதே அவருடைய கரம் நம்மளோட இருக்கும். அது அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தும். நம்மளுக்கு இந்த வருஷத்தை முடிக்க வந்திருக்கிறோம்.
ஒரு கர்த்தவியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரையும் நம்ம ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துக்குள்ள நாங்க போகிறோம். ராஜ்யத்தின் வாழ்க்கை எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ராஜ்யத்தின் வார்த்தை எங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வாழ்க்கை எங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ராஜ்யத்தின் வார்த்தை எங்க வாயில காணப்பட வேண்டும். ஆமென். இப்படி நாங்க வாழ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானத்தின் ஜெபத்தை நம்ம எல்லாரும் செய்வோமா? அம்மா நம்மளுக்கு ஜெபிக்கும் போது நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வழியிலுமாய் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அந்த குணாதிசயங்களை நாங்கள் விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். ராஜ்யத்தின் புத்திராய் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த ராஜ்யத்தினுடைய வார்த்தைகளை போய், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை போய் நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் கர்த்தாவே. அதே யோசனையாக இருக்க வேண்டும். மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபையும் பலனையும் பிரயாசத்தையும் தருவதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணினதற்காக, நீரே வழியும் வாசலுமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனமண்ணுகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். கேட்ட எல்லா மக்களும் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவார்களாக. ராஜ்யத்தின் குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக. தேவனுடைய ராஜ்யத்தை போய் எல்லாரிடத்திலும் சொல்லுகிற ஒரு செய்தியாளர்களாய் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ராஜ்யத்தின் வாழ்க்கை என் வாழ்வில், ராஜ்யத்தின் வார்த்தை என் வாயில. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.